அந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லது இந்த அறகலை போராட்டம் சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வரதுக்காக வேண்டி வந்தது என்று வெறுமனே குறிப்பிட முடியாது. காரணம் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருந்த, அதாவது இந்த அறகலை போராட்டங்கள் ஏற்படுறதுக்கான காரணம் இலங்கையில் ஏற்பட்ட எக்கனாமிக் கிரைசிஸ், பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். அதாவது மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட முடியாத ஒரு நிலையில் அவர்கள் இருந்ததனாலே தான் அவர்கள் அந்த அறகலைங்கிற போராட்டம் ஏற்பட்டுச்சு. இது முற்பட்ட காலப்பதில் கூட நாங்கள் சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு கூட அன்றிலிருந்து தொடர்ச்சியாக எமது நாடு, குறிப்பாக நாங்கள் சொல்லப்போனால் எமது நாடு வேறு நாடுகளிலிருந்து கடன்களை பெற்றுக்கொண்டு தான் வந்திருந்தது. எங்களுடைய கடன் தொகை அதிகரித்து கொண்டு தான் வந்தது. அதை நாங்கள் மறக்க முடியாது. நாங்கள் புள்ளி விவரமாக நாங்கள் பார்ப்போமானால் அந்த கிராஃப் எங்களுக்கு விளங்கப்படுத்துவது என்னென்னு சொன்னால் எந்த ஒரு கட்டத்திலும் நாங்கள் கடனை முற்றாக கொடுத்து நாங்கள் சரி செய்து நாங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு சென்று வரவில்லை. தொடர்ச்சியாக கடன் அதிகரிப்பு சென்றது தான் ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதே தொடர்ச்சி தான், அந்த தொடர்ச்சியின் உயர் மட்டம்தான் அந்த அறகலை போராட்டத்தில் ஏற்பட்டது ஒரு விடயம். அதாவது கூடுதலான கடன் தொகைகள் நாடு சுமக்க முடியாமல், அதை திரும்ப கொடுக்க முடியாமல், அதே போன்று மக்களுக்கு தேவையான பொருட்களை அரசு வழங்க முடியாமல் ஏற்பட்டது ஒரு மாற்றம்தான் அது. அந்த மாற்றத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடு தான் அறகலையாக இருந்தே தவிர உண்மையிலே சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லி அவர்கள் முற்பட்டதாக எனக்கு தென்படவில்லை. நான் முற்றுமுழுதாக நான் அறகலையில் ஈடுபட்டவர்களை நான் பிழையாக சொல்லவில்லை. காரணம், அதுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலும் சிஸ்டம் சேஞ்சை எமது இளைஞர்கள் உருவாக்குவதற்கு துணியவில்லை. ஆகவே சிஸ்டம் சேஞ்ச் என்பது இப்போ இருக்கின்ற அரசியல் தலைவரை சேஞ்ச் பண்ணி இன்னொருவரை கொண்டு வருவது சிஸ்டம் சேஞ்ச் அல்ல. இப்போ உங்களுக்கு தெரிந்திருக்கும், புதிதாக ஒரு அரசியல் தலைவர் ஒரு ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பிரதமர் வகிப்பாங்க, அதாவது பிரதமர் பிளேஸில் இருப்பதற்கோ இங்கே யாரும் இல்லை. எல்லோருமே நமக்கு பழக்கப்பட்டவங்க. நாங்கள் பிறந்ததிலிருந்து யாரை பார்க்கின்றோமோ அவர்கள் தான் பிரதமரும் ஜனாதிபதியும், அவர்கள் தான் அமைச்சர்களும், அவர்கள் தான் எம்பி மரமாக இருக்கின்றார். ஆகவே சிஸ்டம் சேஞ்சை நாங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வர முடிந்தால் அடிமட்டத்தில் இருக்கின்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கின்ற, அதாவது எமது நடைமுறைக்கு ஏற்பவான இளைஞர்களை கட்டி அமைக்கக்கூடிய, இளைஞர்களுடைய வாழ்க்கை தரத்தை, கல்வி தரத்தை, அதே மாதிரி பொருளாதார தரத்தை, நாட்டின் அவற்றை சீர் செய்யக்கூடிய ஒரு வகையான சிஸ்டம் சேஞ்சுக்காக வேண்டி அவர்கள் வந்திருந்தால் நாங்கள் எதிர்பார்க்கலாம், இந்த அறகலை மூலம் சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வரலாம், அதனால் இது ஏற்படுமான்னு சொல்லி நாங்கள் கதைக்கலாம். வறுமையை நாங்கள் அரசியல் மாற்றத்தை மட்டும் வெறி சிஸ்டம் சேஞ்சை பற்றி பேசுவது என்பது அது மாத்திரமல்ல இவ்விடத்தில் இருப்பது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால், இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற ஒரு தீவு, இலங்கை தீவில் இருக்கின்றோம். இலங்கை தீவில் இருக்கின்ற நாங்கள் இலங்கை சூழ கடல், நாம் ஒரு தீவில் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் டின்ஃபிஷ் அதை நாங்கள் இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்கு எமது பொருளாதாரம், எங்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்கிறதான் பிரச்சனை. இலங்கை ஏற்றுமதி துறையில் ஏன் இதை செய்ய முடியாது? ஏன் மாலத்தீவில் இருந்தோ அல்லது வேறு நாடுகளில் இருந்தோ இந்தியாவிடமிருந்து நாங்களே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? இலங்கை ஒரு விவசாய நாடு. நாங்கள் பார்க்கின்றோம் இந்தியாவிலிருந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், அதே போன்று அரிசி உட்பட எல்லாத்தையும். ஆகவே இங்கு சிஸ்டம் சேஞ்ச் என்பது அரசியல் மாற்றம் அல்ல. அரசியல் மாற்றம் அங்கு எங்கு நடக்கின்றதுன்னு சொன்னால், இவர் அரசியல் மாற்றம் என்று சொல்லி போனாலும் ஏற்கனவே இருந்தவரை கீழிறக்கி விட்டு கீழிறக்கிறதுக்கு மேலே எடுத்து வைக்கிறார். அது சேஞ்ச் அல்ல.